மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தல் ஒரு திருவிழா. இந்த திருவிழாங்கிறது எப்ப இருந்து ஆரம்பிச்சாங்கன்னாக்கா, தேர்தல் திருவிழாங்கிறது கடந்த 3 சட்டசபை தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் நடந்தப்பதான் இந்த வாக்களிக்கிறதுக்கு தேர்தல் திருவிழான்னு பேரை சூட்டினாங்க. 2026 தேர்தல் திருவிழாவுல தமிழ்நாட்டுல மொத்தம் 5,73,00,000 வாக்காளர்கள். ஆண்கள் 2,93,00,000, பெண்கள் 2,86,00,000. இதுல மூன்றாம் பாலினத்தவர்கள் சொல்லி 7,728. இந்த முதல் வாக்காளர்கள் புதுசா பதிவு பண்ணாங்க இல்லையா, அவங்க 14,59,003 வாக்குகள் புதியதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள். அவர்கள்லாம் யாருன்னு சொன்னாக்க, இந்த 18 வயது நிரம்பி இருப்பாங்க இல்லையா, அவங்க 14,59,003 வாக்கு தான் புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்குகள். இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்ததுக்கு பின்னால தேர்தலுடைய வாக்குப்பதிவு அதிகமாகி இருக்குது. இதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 74, 72, 3% தான் ஓட்டு போலாகும். ஆனா இப்போ ஒரு 85% மேல தமிழ்நாட்டுல வாக்களிக்கனுடைய திறன் அதிகமாயிருக்குன்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே 1986 ஓட்டு போட்டவங்க எல்லாம் அதுக்கு பின்னால யாராவது வாக்காளர்கள் சேர்த்தாங்களா, புதிதாக வாக்காளர்கள் சேர்த்தனா அடிஷனல் லிஸ்ட்லயே தான் சேர்த்திக்கிட்டு வந்தாங்க. அடிஷனல் லிஸ்ட்ல சேர்த்திக்கிட்டு வந்து வாக்காளர் திருத்தப்படவே இல்லை. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் புதியதாக ஒரு வாக்கு சேர்ப்பதற்கு வீடு வீடாக வந்து ஆட்சிகள் அப்ப கணக்கெடுப்பாங்க. இப்ப வாக்காளர்கள் கணக்கெடுப்புங்கிறது 40 ஆண்டு காலமா இல்லாம இப்ப புதியதா ஒண்ணு வந்து போட்டிருக்கிறாங்க. இதுக்கு பேரு எஸ்ஐஆர்னு புதுசா ஒரு நேம உருவாக்கிட்டாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் பிரகாரம் வெளியூர் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போனவங்க கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 15% பேர் அந்தந்த ஊர்ல இருந்து வெவ்வேறு ஊருக்கு போனவங்க எல்லாம் அங்கங்க ஓட்டு போட்டுக்கிட்டாங்க. அதனாலதான் வாக்களிக்கிறவனுடைய விகிதாச்சாரம் அதிகமாச்சு. இதுல ஆண்களை விட பெண்கள் 14 லட்சம் பேர் பெண்கள் அதிகமா வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. பெண்களுடைய வாக்கு சதவீதம் 14 லட்சம் பெண்கள் அதிகமாக வாக்கு சேர்த்திருக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் திருவிழாவுக்கு வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடானா 234 தொகுதிகளிலுமே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காசு கொடுத்து, திராவிட முன்னேற்ற கழகம் காசு கொடுத்தது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அதிகபட்சமாக 5,000 6,000 ரூபாய் எல்லாம் ஒரு தொகுதிக்கு கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் 1,000 ரூபாய் தான். 1,000 ரூபாய்க்கும் கீழே தமிழ்நாட்டுல எந்த தொகுதியிலும் கொடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்தாக்கா 40 கோடி, 50 கோடி, 60 கோடி, 70 கோடி செலவு திராவிட முன்னேற்ற கழகத்துல செஞ்சிருக்காங்க. அதே ஈக்குவலா பாக்குறப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவ்வளவுக்கு இல்லைனாலும் 1,000 ரூபாய் கொடுத்த இடத்துல 500 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஒரு சில இடத்துல 1,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இதுல யார் புத்திசாலின்னு சொல்லி சொன்னா, வாக்காளர்கள் தான் புத்திசாலிகள். வாக்காளர்கள் நேர்மையே கிடையாது. வாக்காளர்களுக்கு நேர்மையா இருந்திருந்தா ஒருத்தர் பணம் கொண்டாந்து கொடுக்கறப்ப எனக்கு பணம் வேண்டான்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் 234 தொகுதியிலும் பணம் பட்டுவாடாகி இருக்காது. இப்ப வாக்காளர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் ஒரு வீதியில பிரச்சாரத்துக்கு போறான்னு சொல்லி சொன்னா, குறைஞ்சபட்சம் வீட்டுல இருக்கிறவங்க 3 பேர் தட்டை கையில வச்சுட்டு நிக்காங்க. ஆரத்தி வெட்டி திலகம் பண்றாங்களா அவங்க. அதுக்கு வாக்காளர்கள் குறைஞ்சபட்சம் 100 ரூபாய் போடுறான். ஒரு சிலர்கள் 200 ரூபாயும் போடுறாங்க. அப்ப 200 ரூபாய் போட்டா 3 பேர்த்துக்கு 600, 100 ரூபாய் போட்டா 3 பேர்த்துக்கு 300. இந்த வீதியில முடிச்சுட்டு வேட்பாளர் அடுத்த வீதிக்கு போறதுக்குள்ள குறுக்கு சந்தில போய் அங்க போய் தட்டெடுத்துக்கிட்டு நிக்கிறான். தட்டெடுத்துக்கிட்டு நிக்கிறப்ப அந்த வீதிக்காரரும் நீயே அந்த வீதியில இருந்து இந்த வீதிக்கு வந்தான்னு கேட்கறது இல்லைன்னா, இந்த 2 வீதிக்காரன் ஒண்ணு சேர்ந்து அடுத்த வீதிக்கு போவான். இப்போ வேட்பாளர் எங்க வாக்கு சேகரிக்கிறார்கள் என்பதை கட்சிக்காரனை விட மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருந்தாங்க. ஓட்டு போடுறவனுக்கும் காசு கொடுத்தான், போடாதவனுக்கும் காசு கொடுத்தான். மக்கள் தான் விழிப்புணர்வா இருந்தாங்க. இப்போ ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு வாக்காளர்கள் ஒரு வேட்பாளர் வாக்கு சேகரிக்க சென்றார் சொன்னா இவங்களை கேட்டா சொல்லிடுவாங்க, இந்த இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அங்க ஒரு கட்சி கொடுத்துக்கிட்டு இருக்குது, அதுல இருந்து 5 கிலோமீட்டருக்கு ஒரு கட்சி கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லி 3 பேர் ஒரு வண்டியில போயிடறாங்க. போறப்போ பாட்டல்ல மஞ்சள் கலந்த தண்ணியும் தட்டு வச்சுக்கிறாங்க. வெத்தலையும் உள்ள வாங்கி போட்டுக்கிறாங்க. போன உன்னைய அங்க வாக்காளர்களுக்கு வேட்பாளர் அங்க வர்றப்போ இவங்க எல்லாம் வரிசைக்கிறகாம நிக்க வச்சு தட்டத்துல பணம் போட்டுட்டு இருக்காங்க.
இந்த திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லி பணம் கொடுத்தாங்க இல்லையா, இப்ப எல்லாம் பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்தா எல்லாம் பையும் கையுமா சுத்தினான். பைக்குள்ள பாட்டில், அது மஞ்சள் தண்ணி, அந்த வெத்தலை தட்டு, இதோட தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 4 தேர்தலுக்கு 4 நாட்களுக்கு முன்னால அப்படியே வீதியில உலாவா போனோம்னாக்கா 7 மணிக்கே வீதியில வீட்டுக்கு வாடி வாசப்படி நின்றுகிட்டு என்ன பேசுவாங்கன்னா, என்னைக்கு வந்து பணம் கொடுக்கறானோ தெரியலையே, 2 கட்சிக்காரன் இன்னும் வரக்கானா, எவன் வருவான்னு சொல்லி ஒருத்தருமே இதுவரை பணம் கொடுக்கறதுக்கு வரலையேன்னு சொல்லி எல்லாமே வாசல்ல தவம் கிடந்தாங்க. எப்ப வருவான்னு காத்து கொண்டு இருந்தார்கள் பணத்தை வாங்குறதுக்கு. பொதுமக்கள் வேட்பாளர் எப்பொழுது பணம் கொண்டு வருவார் என்பதற்கு காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னால கிட்டத்தட்ட 3 நாட்கள் பண பட்டுவாடா. எல்லா கட்சியும் கொடுத்தா, 2 கட்சியும் தான், அதிமுக திமுக தான். தாவேக்காம் கொடுக்கல, நாம் தமிழர் கொடுக்கல. இப்போ இவங்க பணம் கொடுத்தோன்னையும் அந்த தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னால ஊரே நிசப்தமா இருந்தது. என்ன நடந்ததுன்னே தெரியாத அளவுக்கு இருந்தாங்க. 4 நாட்களாக வேட்பாளர்கள் பணம் கொண்டுகிட்டு வருவாங்கன்னு இங்கே அங்கே ஆளாய் பறந்தவங்களுக்கெல்லாம் பணம் பட்டுவாடா செய்யப்பட்ட பின்னால நாட்டுல மழை பேஞ்சு ஓஞ்ச மாற, நாட்டுல எதுவுமே தப்பே நடக்காத மாற மக்கள் அமைதியா இருந்தாங்க. இது மக்களுடைய போக்கு, தவறான போக்கு. இப்படி இருந்தா நீங்க வந்து வெட்ட வெளிச்சமா லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு ஒரு கட்சிக்காரன் பேசுறான், பணம் கொடுக்கறவனும் பேசுறான், பணம் கொடுக்காதவனும் பேசுறான். லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்லி சொல்றான். இப்போ மக்கள் அவனை வான்னு சொல்லி பணம் வாங்கினா, இது தவறு செய்பவர்கள் மக்கள் தான் அதிகமா தவறு செய்யறாங்க. இந்த தவறை நிறுத்தினாதான் தேர்தல் நியாயமா நடக்கும்னு சொல்லி அதிகாரிகள் ஒரு வேட்பாளர் போறான்னு சொன்னா காலையில 8:30 மணிக்கு ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றான்னு சொன்னா அதிகாரிகள் தரப்புல ஒவ்வொரு வேட்பாளருக்கு பின்னால ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லி ஒரு கேமரா பின்னாலேயே போகும். அந்த கேமரா ஓட்டு கேட்கறத கேட்பாங்க, எத்தனை கட்சி கொடி கட்டி இருந்துன்னு கேட்பான், அப்பா அதுல குறிப்பாங்க, எத்தனை வேன் வந்து குறிப்பாங்க, எத்தனை ஆட்டோ வந்து குறிப்பாங்க, எத்தனை மோட்டார் சைக்கிள், 2 வீலர், சைக்கிள் எத்தனை, தொப்பி எத்தனை பேர் ஓட்டுனா, கொடி எத்தனை பேர் குடிச்சான்னு கேட்பான். ஆனா அப்படியே அந்த வேட்பாளர் வந்து இந்த தட்டத்துல ஆரத்துல பணம் போட பார்த்தோம் பாத்தியா, இந்த அதிகாரிகள் கேமரா பின்னால திருப்பிட்டு ஓடிடுவாங்க. 234 தொகுதியில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதுன்னு சொல்லி வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு ஏதாவது ஒரு அதிகாரி ஒரு வழக்கு தொடர்ந்து இருப்பாங்களா? இந்த பணத்தை கையில புடிச்சுக்கோட கொடுத்தாங்க. நிறைய இடத்துல வந்து பணத்தை கொடுக்கறத கையில புடிச்சுக்கோட கொடுத்தாங்க. ஆனால் யாருமே எந்த அதிகாரியும் ஊருக்குள்ள வந்து பணம் பட்டுவாடா செய்யப்படுவதை தடை செய்யவே இல்லை. ரோட்ல போனவனை வந்தவனை இழுத்து புடிச்சு அந்த வியாபாரத்தை கொண்டுகிட்டு போனவன், ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போனவன், பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுற போட்டு சக்க புழிஞ்சு உத்தம நாட்டு அதிகாரிகள் நடந்துகிட்டு உட்கார்ந்துருந்தார்கள் ஒழிய பணம் பட்டுவாடா தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னால கொடுக்கப்படுகிறது தெரிஞ்சும் எல்லா அதிகாரிகளையும் பதுங்குக்குழியில் போய் பதுங்கிக்கிட்டாங்க. எல்லா அதிகாரியும் பதுங்குக்குழியில் போய் பதுங்கிட்டாங்க. எந்த அதிகாரியும் பணம் கொடுப்பதை தடுத்து நிறுத்தவே இல்லை. தேர்தல் ஆணையம் ஸ்ட்ரிக்டா இருக்குது. இந்த அதிகாரி தப்பு பண்ணா அடுத்த ஊருக்கு மாத்திரான், அந்த அதிகாரி தப்பு பண்ணா அடுத்த ஊருக்கு மாத்திரான். தேர்தல் அதிகாரி தேர்தலுக்கு அதிகாரிகள் ஆணையத்துக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துன்னா எல்லா அதிகாரிகளும் மாற்றப்படுகின்றார்கள். ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் பணம் கொடுக்கறதுல ஓட்டை விட்டுறதப்பா. அதுக்கு எதுக்கு தேர்தல் ஆணையம் ஒண்ணு இருக்கணும்? இனிமேல் தேர்தல் சொல்லி சொன்னா வேட்புமனு கடைசியா வாபஸ் வாங்கினதுக்கு பின்னால இவங்கதான் வேட்பாளர்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் நிர்ணயம் பண்ணி தேர்தல் ஆணையம் நிர்ணயம் பண்ணிடும். ஆனால் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு அனுமதி கொடுக்குது. இனிமேல் அப்படி கொடுக்க தேவையில்லை. 4 நாள் போதும். 4 நாள் இருந்தா இப்போ ஒவ்வொரு வேட்பாளர் சட்டசபை தொகுதிக்கு 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலான்னு சட்டம் கொடுக்குறான். 40 லட்சம் ரூபாய் எதுக்கு செலவு? வேர்ல போடுறது, வாடகை கொடுக்கறது, வர்றவங்களுக்கு தொண்டர்களுக்கு சாப்பாடு போடுறது, பெரிய அரசியல் தலைவர்களை கூட்டிட்டு வந்து மீட்டிங் போடுறது, லைட்டு கட்டுறது, பாக்ஸ் வைக்கிறது, ஸ்பீக்கர் வைக்கிறது, இந்த மாதிரி ஆடம்பர செலவு பண்ணிக்கலான்னு சொல்லி 40 லட்சம் ரூபாய் வரல, உயர்ந்தபட்சம் 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலான்னு சொல்லி அறிக்கை கொடுத்து வச்சிருக்கிறாங்க, ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. ஆனால் வேட்புமனு வாபஸ் வாங்கினது 4 நாள் மட்டும்தான் தேர்தலுக்கு வைக்கணும். ஏன்னா இப்பதான் எல்லாமே படம் வாங்கி பழகிட்டாங்க இல்லையா? நீ ஊருக்குள்ள போய் என்னதான் தண்டூரா கட்டு கரட்டு கத்தி உன்னோட கொள்கையை நிலைநாட்டி சொல்லி நீ தேர்தல் அறிக்கை என்னென்ன சொன்ன எத்தனையும் சொன்னாலும் எந்த வாக்காளர்களும் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை. எப்ப பணம் வரும் அவளைதான் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ தேர்தலுக்கு 15 நாட்கள் பிரச்சாரம் பண்றதை வெறும் 4 நாட்களா குறைச்சதுன்னா வேட்பாளர்களுக்கு செலவு கம்மி. 40 லட்சம் செலவு பண்ண வேண்டியதில்லை.
சும்மா ஒரு 10 லட்சம் செலவு பண்ண தேர்தல் முடிச்சுக்கிட்டு போயிடலாம். நோட்டீஸ் அடிச்சு கொடுத்து போறப்பவே ஊருக்குள்ள போறப்ப தட்டத்துல பணம் போடுறாங்க இல்லையா, ஆரத்திக்குன்னு பணம் போடுறதுல அப்படியே தட்டத்துல எவ்வளவு 1000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டு வந்து அப்படியே போயிட்டு போனா பிரச்சார செலவு வேட்பாளர்களுக்கு குறையும், மக்களுக்கு ஆதாயம் நடக்கும். இனிமேலாவது மக்கள் திருந்தி பணம் வாங்காத நேர்மையான நாங்க இருக்கிறோம், அரசியல்வாதிகளை திருத்துகிறோம் என்று என்னைக்கு மக்கள் சொல்றாங்களோ அன்னைக்குத்தான் சுபிச்சமான வாழ்வு மக்களுக்கு வரும். அண்ணன் தின்னி வராது. லஞ்சத்தை ஊக்குவிக்கிறதே பொதுமக்கள் தான். அவன் பணம் கொடுக்கறதுக்கு வர்றப்ப வேண்டான்னு சொல்லணும். இவன் போய் அவனை அந்த வார்டில் இருக்கிற செயலாளர் போய் கதவை தட்டி நைட்டு 12 மணிக்கெல்லாம் கதவை தட்டி ஊருக்கு போயிட்டேன், இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு வேணும், எனக்கு சேர வேண்டிய அந்த பங்கு தொகை கொடுன்னு கேட்கறான். எனக்கு சேர வேண்டிய பங்கு தொகை கொடு அப்படிங்கிறான். இப்ப ஆளுங்கட்சி அவரு முதலீடு போட்டதுனால ஆளுங்கட்சிக்கு அதிகமான பங்கு தொகை, எதிர்கட்சி குறைவான பங்கு தொகை. இந்த போக்கு மாறணும். நன்றி, வணக்கம்.